வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எலிசபெத்தன் தியேட்டரை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தியேட்டருன்னு ஒரு இடம் இல்லாததுனால இந்த ட்ராமா ட்ரூப்ஸ்லாம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. அவங்கள ஸ்ட்ரோலிங் பிளேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரோலிங் பிளேயர்ஸ் எங்கே ஒன்றா வசதி இருக்கிறவங்க கொடுக்குற இடத்துல, அதாவது டெவன் யார்ட்ஸு, அரண்மனைகள், இல்லைன்னா பெரிய பெரிய பணக்காரங்களோட வீட்டில் போய் இவங்க அவங்க ட்ராமாவை நிகழ்த்துவாங்க. இதில் முக்கியமான குழுக்கள் யாருன்னா அட்மிரல்ஸ் மென்னு, அப்புறம் சேம்பர்லின் மென்னு. இந்த 2 குழுக்களுக்கும் ஆதரவு கொடுத்தது குயின் எலிசபெத்து. அவங்களுக்கு அப்புறம் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் அரியணையில் ஏறினோன்னு அவங்க சேம்பர்லின் மென்னுக்கு அவருடைய ஆதரவை கொடுத்தாரு. அதனாலேயே இந்த கம்பெனியோட பேர் கிங்ஸ் மென்னு மாற்றிக்கிட்டாங்க. இந்த கம்பெனியில் தான் ஷேக்ஸ்பியரும் இருந்தார். ஃபஸ்ட்டு பெர்மனன்ட் தேட்டர்னு பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் பர்பேஜ் தான் 1576 கட்டினார். இவரை தான் நம்ம முதல்ல தேட்டர் ஆரம்பித்ததுக்கான பெருமைக்குரியவர்னு சொல்லலாம். இவர் யாருன்னா ஷேக்ஸ்பியரோட ஸ்டார்லிச்சில் இருந்த ஒரு கலிக்கோடைய அப்பா. இது நார்த் லண்டனில் இருந்தது. அவர் கட்டின இடத்துக்கு தேட்டர்னே பேர் வச்சார். அதுக்கப்புறம் நிறைய பேர் தேட்டர்ஸ் கட்ட ஆரம்பித்தாங்க. ரோஸுன்ற தேட்டர் 1587லையும், குளோப் 1599லையும், ஃபார்ச்சூன்றது 1600லையும் வேறு ஷேப்பில் தான் தேட்டர்ஸ்லாம் கட்டினாங்க. இப்போ ஸ்வான் ஆக்டர்னல் ஷேப்பு, ஃபார்ச்சூன் ஸ்கொயர் ஷேப்லலாம் இருந்தது. பாதி ஸ்டேஜ் திறந்த வெளியில் தான் இருக்கும். அது முன் பக்கமாக இருக்கிறது. பேக் ஸ்டேஜு, அதுக்கப்புறம் கேலரிக்கு மட்டும்தான் கூரை இருக்கிற மாதிரி கட்டியிருந்தாங்க. ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா எலிசபெத்தன் பீரியடில் முழுசாகவே கூட சொல்லலாம், பாதி தேட்டர் திறந்த வெளியாக தான் இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் இவங்க நாடகத்தெல்லாம் பகல் பொழுதில் தான் நடத்தினாங்க. 1608 தான் ஜேம்ஸ் பர்பேஜ் ஒரு ஓல்டு பிளாக் ஃபெரஸ் மொனஸ்ட்ரியை ஒரு ரிஃப்ராக்ட்ரியை வாங்கி அதை தேட்டராக அதை ப்ளே ஹவுஸாக கன்வெர்ட் பண்ணார். அதுக்கப்புறம் தான் அந்த ப்ளேலெல்லாம் கேண்டில் லைட்லாம் வச்சு நிறையா ஸ்டேஜ் எஃபெக்ட்ஸ்லாம் அவங்க கொடுக்க ஆரம்பித்தாங்க. எலிசபெத்தன் தேட்டரில் கூடிய மெயின் ட்ராபேக் என்னன்னா ப்ராப்பர் ஸ்டேஜ் அப்ளையன்சஸ்லாம் இருக்காது. காலம் என்ன காலம், எந்த இடம்னு சொல்கிறதுக்கெல்லாம் அவங்க ப்ளக்கார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஷேக்ஸ்பியருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவ்வளோ உடன்பாடு இல்லாதனால அவர் இந்த பிளேஸ், டைம், ஆக்ஷன்லாம் டைலாக், இந்த கேரக்டர்ஸ் பேசுகிறாங்க இல்லையா, அவங்க மூலமாகவே அவர் வெளிப்படுத்திடுவார். அதே மாதிரி எலிசபெத்தன் தேட்டரில் இந்த டாப் ஸ்க்ரீன்லாம் கிடையாது. அது திரையெல்லாம் கிடையாது. ஒரு சீன் முடியும் போதும் ஒரு ரைமிங் கப்லெட்டோடு அவங்க அந்த சீனை முடிப்பாங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் பெண்கள் மேடையில் நடிக்க மாட்டாங்க. ரெஸ்டரேஷன் பீரியடில் தான் பெண்கள் ஸ்டேஜில் நடிக்க ஆரம்பித்தாங்க. எலிசபெத்தன் காலத்தில் பார்த்திங்கன்னா சின்ன பசங்க இதுக்குன்னே அவங்க நடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள தான் பெண் வேடம் போட்டு நடிக்க வைப்பாங்க. அதே மாதிரி ஆடியன்ஸும் பார்த்திங்கன்னா சொசைட்டியில் இருக்கக்கூடிய பலதரப்பான ஆடியன்ஸ்லாம் அங்கே வருவாங்க. அவங்களுடைய டேஸ்ட்டு, அவங்களுடைய கல்வி தகுதி, அவங்களுடைய பொருளாதாரம் எல்லாமே மாறுபட்டிருக்கும். முக்கியமாக பெரும்பாலானவங்களுக்கு ரொம்ப சூப்பர்ஸ்டிஷியஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கோஸ்ட், விச் கிராஃப்ட்லாம் ரொம்ப நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி பயங்கரமாக சண்டை போடுறது, பேர் பேட்டிங்லாம் பார்க்குறதெல்லாம் அவங்க ரொம்ப விரும்பினாங்க. நிறைய பணம் தரவங்களை கேலரிஸில் உட்கார வைப்பாங்க. ஏன்னா அங்கேருந்து அவங்களால நல்லா பார்க்க முடியும். அதே மாதிரி நல்ல வசதி படித்தவங்களுக்கு பாக்ஸஸும் இருந்தது. அதை விடவும் பெரிய மனுஷங்களாக இருக்கிறவங்கள ஸ்டேஜ்லேயே ஒரு ஸ்டூல் போட்டு உட்கார வைப்பாங்க. அவங்க அந்த இடத்துலேருந்தே நடிக்கிறவங்களோட பற்றி கமெண்ட்ஸ்லாம் கூட அவங்களால சொல்ல முடியும். பணம் ரொம்ப கம்மியாக தரவங்க, அதாவது ஒரு பெண்ணி அந்த மாதிரிலாம் கொடுக்குறவங்க கீழே நின்றுட்டு தான் பார்க்கணும். அவங்க ரொம்ப அன்ரூலி அண்ட் நாய்ஸி ஸ்பெக்டேட்டர்ஸ்னே சொல்லுவாங்க. சர்ச்சில் தான் முதல்ல இங்கிலீஷ் ட்ராமாலாம் ஆரம்பிச்சது. அதாவது வசனங்கள்லாம் இல்லாமல் ஒரு டம்ப் ஷோவாக சர்ச்சுக்குள்ளேயோ இல்லை சர்ச்சோட ப்ரெமிசஸ்லேயோ கிளர்ஜி மென்னே தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மிராக்கிள் பிளேஸ், மொராலிட்டி பிளேஸ்லாம் வந்தது. இதுக்கு காரணம் மக்களுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுனால தான். ரெனேசான்ஸ் டைமில் தான் இந்த ரிவைவல் ஆஃப் லேர்னிங்கில் நிறைய நான் ரிலீஜியஸ் ட்ராமாஸ்லாம் வர ஆரம்பிச்சது. இந்த முதல் ஆரம்ப கட்டத்தில் இந்த ட்ராமாஸ்லாம் இந்த 3 யூனிட்டிஸ் ஆஃப் டைம், பிளேஸ் அண்ட் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணாலும் போக 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 அதுலேருந்து வித்தியாசப்பட ஆரம்பித்தாங்க. முதல்ல இங்கிலீஷ் ட்ராமாட்டிஸில் ஒரிஜினாலிட்டியாக எழுதினவன்னு சொன்னால் ராபர்ட் க்ரீன் தான். இவர் யூனிவர்சிட்டி விட்ஸில் இவரும் ஒருத்தர். ஃபேமஸ் ட்ராஜடி, ஸ்பானிஷ் ட்ராஜடி எழுதினவர் தாமஸ் கிட்டு. இதுதான் இங்கிலீஷில் முதல் ட்ராஜடி. ஆனால் கிறிஸ்டோஃபர் மார்லோ தான் ட்ராஜடியோட ஃபாதர்னு சொல்லுவோம். அவர் எழுதின பெரும்பாலான ட்ராமாஸில் முக்கியமானவை டேம்பர்லின், தி ஜூ ஆஃப் மால்டா, டாக்டர் ஃபாஸ்டர்ஸ், எட்வர்ட் II. ஷேக்ஸ்பியர் ஒரு 20 வருஷத்துக்கு எலிசபெத்தன் தியேட்டரை ஆண்டார்னே சொல்லலாம். 1590லேருந்து 1610 வரைக்கும் அவர் தான்
ஸ்டேஜஸில் முக்கியமான பங்கு வகிச்சவர். சாதாரண இரண்டு பாயாக வந்து சின்ன சின்ன பாத்திரங்கள் நடித்து அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு நபராக மாறினவர் இவர் வந்து அவருடைய கடைசி காலத்தில் அவரோட ஊரான ஸ்டான்ஃபோர்ட் ஆன் அவனுக்கு அவர் திரும்பி போயிட்டார். ஷேக்ஸ்பியர் கிட்டத்தட்ட 37 ட்ராமாஸ் எழுதியிருக்காரு. அதில் காமெடிஸ், ட்ராஜடிஸ், ஹிஸ்ட்ரிஸ், ரொமான்சஸ்லாம் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா எலிசபெத்தன் பிளேஸ் எல்லாம் வந்து வசனத்தில் எழுதியிருக்க மாட்டாங்க, வேர்ஸில் தான் எழுதியிருப்பாங்க, அதாவது கவிதை நடையில் தான் எழுதியிருப்பாங்க. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.